Hello everyone, welcome to Endless Knowledge. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எக்ஸலில் இருக்கக்கூடிய கன்சாலிடேட் ஆப்ஷனை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் உள்ள கண்டென்ட் எல்லாம் புரியுதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அண்ட் அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நீங்கள் இன்னும் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை மறக்காமல் எனேபிள் பண்ணிக்கோங்க. Alright, so first of all, Excel இருக்கக்கூடிய Consolidate ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை வேற ஒரு ஷீட்டுக்கு சம்மரைஸ் பண்ண முடியும். ஸோ டேட்டாவை டிஃப்ரெண்ட் ஷீட்டில் இருந்து வேற ஒரு ஷீட்டுக்கு சம்மரைஸ் பண்ணும் போது நமக்கு என்ன விதமான ஃபங்க்ஷன் தேவையோ அந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணி ஈஸியாக டேட்டாவை சம்மரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு எம்ப்ளாயி ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ சேல்ஸ் பண்ணார் அப்படிங்கிற சேல்ஸ் ரிப்போர்ட் இருக்குது. எனக்கு இந்த 3 மாதத்தோட சேல்ஸ் ரிப்போர்ட்டையும் கன்சாலிடேட் பண்ணி எனக்கு இந்த ஷீட்டில் தேவை. நல்லா கவனிங்க, எந்த ஷீட்டில் உங்களுக்கு அந்த கன்சாலிடேட்டட் டேட்டா தேவையோ அந்த ஷீட்டில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணுங்கள். ஒருவேளை இந்த எம்டி ஷீட்டில் நான் இங்கே தான் செலக்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் வரக்கூடிய அந்த கன்சாலிடேட்டட் டேட்டா இங்கே தான் வரும். ஓகே, பட் எனக்கு A1 வேணுங்கிறதுக்காக நான் அந்த செல்லை என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணிவிட்டு நேராக டேட்டா டேப்பில் டேட்டா டூல்ஸ் குரூப்பில் கன்சாலிடேட்டை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக இப்போ இந்த டேட்டாவை நம்ம கன்சாலிடேட் பண்ணும்போது எந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி கன்சாலிடேட் பண்ணணுமோ தாராளமாக அந்த ஃபங்க்ஷனை செலக்ட் பண்ணிக்கலாம். பட் நமக்கு இப்போதைக்கு சம் தான் தேவைப்படுதுங்கிறனால ஜஸ்ட் நம்ம சம்மே டிஃபால்ட்டாக என்ன பண்ணலாம், ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எந்த டேட்டாவெல்லாம் கன்சாலிடேட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாவெல்லாம் ரெஃபர் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ ஆக்சுவலாக நம்ம டேட்டா எல்லாமே 3 ஷீட்டில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜான்வரி ஷீட்டுக்கு போயிட்டு கம்ப்ளீட் டேட்டாவை நம்ம என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே செலக்ட் பண்ணும்போது கம்ப்ளீட் டேட்டாவை தான் செலக்ட் பண்ணணும்னு கிடையாது. சில சமயங்களில் நீங்கள் வெறும் வேல்யூ மட்டும் தான் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும். பட் அது எப்போங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஃபெப்ரவரிக்கு போயிட்டு அந்த ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அண்ட் ஃபைனலாக மார்ச்சில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஓகே கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷனை கவனித்து பார்த்தீங்கன்னா கிரியேட் லிங்க் டு சோர்ஸ் டேட்டா, அதாவது இப்போ இந்த 3 ஷீட்லேருந்து நம்ம ரெஃபர் பண்ண இந்த டேட்டா இருக்கு இல்லையா, இதுதான் சோர்ஸ் டேட்டா. ஒருவேளை ஃப்யூச்சரில் இந்த சோர்ஸ் டேட்டாவில் ஏதாவது ஒரு வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கன்சாலிடேட்டட் ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவும் சேஞ்ச் ஆகணும். ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகணும்னா தாராளமாக நம்ம என்ன பண்ணலாம், கிரியேட் லிங்க்கை கொடுக்கலாம். ஒரு வேளை எனக்கு அப்படிலாம் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை, அப்படியே பண்ணனா கூட நான் மேனுவலாக பண்ணிக்கிறேன்னா நீங்கள் தாராளமாக அன்செக் பண்ணிடலாம். பட் ஆக்சுவலாக இப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும்னா சேஞ்ச் ஆகணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், செக் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறோம்னா நம்மளோட டேட்டாலேயே நமக்கு ஃபர்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் இருக்குது அண்ட் ஃபர்ஸ்ட் காலமில் தான் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயோட நேம்லாம் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், அந்த லேபிளை யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால் டாப் ரோ அண்ட் லெஃப்ட் காலம் ஸோ ரெண்டுத்தையுமே செக் பண்ணி ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்துடலாம். ஸோ ஜஸ்ட் இந்த காலமோட விட்த்தை நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா ஹென்ரி எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காருன்னா டோட்டலாக 1,70,000. ஜஸ்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா, ஜான்வரி 55, ஃபெப்ரவரி 55, ஸோ 55 110 ப்ளஸ் ஒரு 60 170, ஸோ 1,70,000 பார்த்தீங்கன்னா ஹென்ரி சேல்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த டேட்டாவை நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் நடுவில் ஒரு எம்டி காலம் வந்திருக்கு. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்லைன்லாம் பார்த்தீங்கன்னா எனேபிள் ஆயிருக்கு. ஓகே, ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இப்போ ஹென்ரிக்கு நேராக ஒரு அவுட்லைன் இருக்குல்ல, ஜஸ்ட் நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒன்றும் இல்லை, ஹென்ரி 3 மாதம் எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காரு, அதாவது ஜான்வரி ஃபெப்ரவரி மார்ச். ஓகே, ஸோ இந்த 3 மாதமும் என்னென்ன வேல்யூ இருக்குது அந்த வேல்யூ ஆட் ஆகி தான் நமக்கு என்ன வந்திருக்கு, ஹென்ரியோட சேல்ஸ் ரிப்போர்ட் வந்திருக்கு. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்லைனில் வந்திருக்கு. அண்ட் இந்த கன்சாலிடேட் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். கன்சாலிடேட்னு ஏன் இங்கே வந்திருக்குன்னா ஃபைலோட நேம் நம்ம கன்சாலிடேட்னு கொடுத்துருக்குறோம். அதனால தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த நேம் வந்திருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த பி காலம் வேண்டாமா, ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் அந்த பி காலம் என்ன பண்ணுங்கள், செலக்ட் பண்ணுங்கள், கண்ட்ரோல்- கொடுத்து நம்ம ஈஸியாக என்ன பண்ணலாம், அதை டெலிட் பண்ணலாம். ஒருவேளை எனக்கு இந்த அவுட்லைன்லாம் வேண்டாம், ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கண்ட்ரோல்-8 கொடுத்து அந்த அவுட்லைனை நீங்கள் என்ன பண்ணலாம், ஹைட் பண்ணலாம். ஒருவேளை உங்களுக்கு அவுட்லைன் மறுபடியும் தேவைன்னா சேம் கண்ட்ரோல்-8 கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், ரிவர்ஸ் பண்ணிங்க. அண்ட் ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நம்மளோட சேனல்லே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட எக்ஸல் ஷார்ட்கட் வீடியோஸ் இருக்குது. அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காம நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சிங்கிள் காலமில் இருக்கக்கூடிய டேட்டாவை மட்டும் தான் கன்சாலிடேட் பண்ண முடியும் அப்படின்லாம் கிடையாது. ஈவன் மல்டிபிள் காலமில் இருக்கக்கூடிய டேட்டாவையும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், கன்சாலிடேட் பண்ணலாம். பட் ஒரு சின்ன ஸ்டெப்பை மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபாலோ பண்ண போகிறோம். என்னென்னா, லாஸ்ட் டைம் நம்ம கன்சாலிடேட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கீழே இந்த 2 ஆப்ஷன் நம்ம என்ன பண்ணோம், யூஸ் பண்ணோம். டாப் ரோ லெஃப்ட் காலம்ன்றதை நம்ம என்ன பண்ணோம், செக் பண்ணிட்டோம். பிகாஸ் டாப் ரோவில் நமக்கு என்ன இருந்துச்சுன்னா நம்ம டேட்டாவுக்கு மேலே ஹெட்டிங் இருந்துச்சு. ஸோ அதனால டாப் ரோ எனேபிள் பண்ணிட்டோம். அதே மாதிரி லெஃப்ட் காலமில் பார்த்தீங்கன்னா நம்ம எம்ப்ளாயோட டீட்டெயில்ஸ் இருந்துச்சு, எம்ப்ளாயோட நேம் இருந்துச்சு. ஓகே,
ஸோ அதனால் இது ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், செக் பண்ணிக்கிட்டோம். பட் இந்த வாட்டி மல்டிபிள் காலம்ஸை வச்சு நம்ம கன்சாலிடேட் பண்ணும்போது தயவு செஞ்சு என்ன பண்ணாதீங்க, இதை செக் பண்ண வேண்டாம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த டேட்டாவை காப்பி பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணி கன்சாலிடேட் பண்ண வேண்டிய அந்த ஷீட்டில் நம்ம என்ன பண்ணலாம், அதை பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஈவன் நாம் இந்த 2 ஹெட்டிங்கும் கூட என்ன பண்ணலாம், Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு Ctrl+V கொடுத்து நம்ம என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த காலமில் தான், இந்த இடத்துல தான் நமக்கு என்ன தேவைன்னா அந்த ஃபைனல் கன்சாலிடேட்டட் அமௌண்ட் தேவை. ஸோ அதனால் இந்த எம்டி செல்லு நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் கன்சாலிடேட்குள்ளே போங்க. ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெஃபரன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், அழிச்சிடலாம். இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ இப்போ எந்த டேட்டாவை நம்ம கன்சாலிடேட் பண்ண போகிறோமோ அந்த டேட்டாவை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸில் கர்சரை ப்ளேஸ் பண்ணிவிட்டு ஜான்வரியோட ஆர்டர் அண்ட் டோட்டல் சேல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபெப்ரவரியோட ஆர்டர் அண்ட் டோட்டல் சேல்ஸ் அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் மார்ச்சோடதையும் கம்ப்ளீட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். தயவு செஞ்சு மறுபடியும் கன்சாலிடேட் ஷீட்டுக்கு போயிடாதீங்க, அப்புறம் எரர் தான் வரும். ஓகே, பட் இந்த வாட்டி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த 3 ஆப்ஷனில் ஜஸ்ட் நம்ம கிரியேட் லிங்க். ஆக்சுவலாக நமக்கு ஒரு வேளை ஃபியூச்சரில் ஏதாவது டேட்டா அப்டேட் ஆகணும்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு அப்டேட் ஆகணும். ஸோ அதனால் கிரியேட் லிங்க்கை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், எனேபிள் பண்ணிக்கிறோம். மற்றபடி டாப் ரோவோ லெஃப்ட் காலமோ நம்ம எடுக்கல. பிகாஸ் டாப் ரோ லெஃப்ட் காலம்னா நம்ம ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியாச்சு, காப்பி பண்ணி ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஜஸ்ட் நம்ம ஓகே கொடுத்தா போதும். ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா ரமேஷ் நார்த்தில் 1500 ஆர்டர் எடுத்திருக்காரு. டோட்டல் சேல்ஸ் வந்து 30,000. ஸோ கவனித்து பார்த்தீங்கன்னா ஜனவரியில் 500 அண்ட் ஃபெப்ரவரியில் ஒரு 500, மார்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 500. ஸோ அப்போது கன்சாலிடேட் நமக்கு கரெக்டாக ப்ளேஸ் ஆயிடுச்சு. அண்ட் அதே மாதிரி இந்த டேட்டா எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணனால நமக்கு எக்ஸ்ட்ரா காலம்லாம் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகலை. கவனிச்சு பார்த்தீங்களா, ABCD கரெக்டாக இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு இந்த அவுட்லைன் வேணாங்கிற பட்சத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி Ctrl+8 கொடுத்து ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஹைட் ஆர் அன்ஹைட் நீங்கள் என்ன பண்ணலாம், பண்ணிக்கலாம். ஆல் ரைட், ஸோ ப்ரீவியஸ் எக்ஸல் வீடியோஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், மறக்காம நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பார்க்கலாம். அதுவரை காத்திருங்கள்.